ஒரு ஊர்ல ஒரு பெரியார் இருந்தார். பக்கத்து ஊர்ல 3 வாலிபர்கள் ஒன்று சேர்ந்தார்கள். ஒத்தத பேரு அப்துல்லா, அடுத்தவர்த பேரு அப்துல் காதிர், அடுத்தவர்த பேரு இப்னு சகா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 3 பேரும் ஒன்று சேர்ந்து அப்துல்லா சொன்னானா, பக்கத்தூருக்கு ஒரு மகா மனிதர் வந்திருக்கிறார், ஒரு ஞானி வந்திருக்கிறார், நாங்க அவர்கிட்ட போய் ஏதாவது தெரியாதது இருந்தா அவர்கிட்ட நாங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவர்கிட்ட துஆவை நாங்க அடைஞ்சு கொள்வோமே என்று சொல்லி அப்துல்லா சொன்னார். அப்துல் காதிர் சொன்னாரா, வேணாப்பா வேணாம், கேட்காதீங்க, நாங்க கேட்கிற கேள்வியால அவருக்கு மனசொடைஞ்சி பதுஆ செஞ்சிட்டா எங்க வாழ்க்கை நாசமாகும் சொல்லி அப்துல் காதிர் சொன்னாரா. இப்னு சகா சொன்னாரா, என்ன பதுஆ, என்ன துஆ, வாங்க போ, கேட்கிற கேள்வியில அவர் ஊரை விட்டு நாக்க குடுங்கிட்டு ஓடணும் சொல்லி இப்னு சகா சொன்னார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த 3 பேரும் அந்த பெரியார் கிட்ட போனார். அந்த பெரியார் அவர் இவங்க யாருன்னு சொல்லி கேட்கல, கேட்க வேண்டிய தேவையில்லை, அவருக்கு தெரியும் இவங்க யாருன்னு சொல்லி. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அப்துல்லாவை பார்த்து அவர் சொன்னாரா, நீ பிற்காலத்தில் ஒரு மிகப்பெரிய செல்வந்தனாக ஆகுவாய். அப்துல் காதிரை பார்த்து சொன்னாரா, நீ ஞானிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய ஞானியாகுவாய். இப்னு சகாவை பார்த்து சொன்னாரா, நீ முர்த்தத்தா மௌத்தாகுன்னு சொல்லி சொன்னார். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, ஃபதாவா அல் ஹதீஸ் என்ற கிதாபுல இப்னு ஹஜர் அல் ஹைத்தமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 500 அறிவிப்பாளர்களுடன் ஆதாரத்துடன் இந்த சம்பவம் சொல்றாங்க. காலங்கள் உருண்டோடுது. இப்னு சகா ஒரு முஃப்தியாகி, ஒரு ஆலிமாகி, ஒரு மார்க்க பேரறிஞராகி மக்கள் எல்லாம் இவருடைய பேச்சால சாரை சாரையாக இஸ்லாமுக்கு வர்றாங்க, முஸ்லீமாக ஆகிறாங்க. அந்த நாட்டரசர் பார்த்தாரா, இவனை இப்படியே விட்டா முழு நாட்டையும் இஸ்லாத்துக்கு ஆக்கிடுவான், என்ன செய்யறதுன்னு சொல்லி இப்னு சகா ஒரு நாள் கூப்பிட்டார். கூப்பிட்டு சொன்னாரா, இங்க பாரப்பா இப்னு சகா, நீ நல்ல வாத திறம் உள்ளவன், நீ ரொம்ப ஆற்றல் உள்ளவன், உனக்கு எல்லாம் முடியும், நீ ஒரு முஃப்தி என்று சொல்லிட்டு ஏன் மகளை உனக்கு நான் திருமணம் முடிச்சு தர்றேன், தயாரா? இப்னு சகா சொன்னாரா, சரி முடிக்கிறேன். அந்த அரசர் சொன்னாரா, ஆனா ஒரு நிபந்தனை, என்ன தெரியுமா, நீ என்னுடைய மகளை திருமணம் முடிப்பதாக இருந்தால் நீ ஏன் மார்க்கத்துக்கு வரணும்னு சொல்லி சொன்னார். இப்னு சகா சொன்னாரா, ஏ முட்டாள், என்னையா ஓ மார்க்கத்துக்கு கூப்பிடுற, நான் யாரு, என்னுடைய பேச்சாலே எல்லா மக்களும் இஸ்லாத்துக்கு வர்றாங்க, நான் ஓ மார்க்கத்துக்கு வர்றதா என்று சொல்லி சொன்னாரா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அரசர் சொன்னாரா, இங்க பாரப்பா இப்னு சகா, நீ ஏ மார்க்கத்தில் இருக்க தேவையில்லை, கொஞ்ச நேரம் திருமணம் முடிக்கிற அளவு ஏன் மார்க்கத்துக்கு வா, திரும்ப ஓ மார்க்கத்துக்கு நீ போயின்னு சொல்லி சொன்னாரா. சரி, திருமணம் நடக்குது, அந்த பதுஆ வேலை செய்ய ஆரம்பிக்குது. அப்படித்தான் உடனே வேலை செய்யாது, அந்த பதுஆ வேலை செய்ய ஆரம்பிக்குது. இவரு இஸ்லாத்தை விட்டுட்டு திருமணம் நடக்குது, திருமணம் முடிச்சிட்டாரு. திருமணம் முடிச்சதற்கு பின்னாலே அவர் சொல்றாரு, நான் ஏன் மார்க்கத்துக்கு போறேன்னு சொல்லி. மனைவி சொல்றா, என்னங்க அவசரம், இன்றைக்கு தானே நம்ம திருமணம் முடிச்சோம், என்ன அவசரம் சொல்லி சொல்றான். சரி, நாளைக்கு ஆகுவோம் என்று சொல்லி அடுத்த ஆண்டு இஸ்லாத்துக்கு வர பார்க்கிறாரு. மனைவி சொல்றா, என்ன அவசரம், நான் உங்களை நீங்க ஏன் நமக்குள்ள என்ன அப்படின்னு சொல்லி மனைவி சொல்றா, நாளண்டைக்கு இஸ்லாம் ஆகுங்களே, நாளண்டைக்கு இஸ்லாத்துக்கு போங்களேன்னு சொல்லி 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 அடுத்த நாள் நீண்ட
நீண்ட காலமாவது இப்னு சஃபா முர்த்தத்தாக இருக்கும் பொழுது அல்லாஹ் அவனுடைய உடம்புல ஒரு சொரிச்சல் அல்லாஹ் கொடுத்தான். ஒரு சொரிச்சல். இவர் சொரிஞ்சி நாத்தம் பொறுக்க முடியாமல் அவரை தூக்கி ஒரு அறையில போட்டாங்க. அந்த அறையிலையும் நாத்தம் பொறுக்க முடியாமல் இப்னு சஃபாவை தூக்கி குப்பையில போட்டாங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, நாத்தம் பொறுக்க முடியாமல் குப்பையில தூக்கி போட்டவுடனே அந்த வழியாக அப்துல்லா போறாரு. அப்துல்லா சத்தம் கேக்குது, எங்கேயோ கேட்ட சத்தமாச்சேன்னு சொல்லி வாகனத்துல இருந்து எட்டி பார்த்தா குப்பை கூடத்துல இப்னு சஃபா இருக்கிறான். என்னடா ஆட்சி உனக்கு, ஏன் இப்படி இருக்கிற என்று சொல்லி கேட்டா இப்னு சஃபா சொன்னாரா, 6666 ஆயத்துகளும் எனக்கு மறந்து விட்டன, ஹதீஸ்கள் மறந்து விட்டன, ஒரே ஒரு ஆயத்து தான் எனக்கு ஞாபகம் இருக்கு. ரூபமா யவத்துல்லதீன கஃபரு லவ் கானூ முஸ்லிமீன். நான் ஒரு நாவல் சரி முஸ்லிமாக இருந்திருக்க கூடாதா என்ற ஆயத்து மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது என்று சொல்லி அந்த இப்னு சஃபா சொன்னானா. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள், உலமாக்கள், தாயிகள், அல்லாஹ் அல்லாஹ் இருக்கக்கூடியவர்களுடன் எந்த பகையும் வெற்றி கொள்ளாதீங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அந்த அப்துல்லா ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக ஆகினாரு. அப்துல் காதிர். அந்த அப்துல் காதிர் யார் தெரியுமா? அப்துல் காதிர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அதனால அல்லாஹ்வை அடைந்தவர்கள், அல்லாஹ் அல்லாஹ் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடன் எந்த பகையும் வேணாம். மேலான பெரியார்களே, சகோதரர்களே, அல்லாஹ் அடைஞ்சு கொள்ளுங்க, ஈமான அடைஞ்சு கொள்ளுங்க. அல்லாஹ்வுக்காக வேண்டி, இந்த தீனுக்காக வேண்டி பாடுபடுங்க. நம்ம அல்லாஹ்வை அடைஞ்சா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தையே அல்லாஹ் நமக்கு வசப்படுத்தி தருவோம். தஜ்லா நதிக்கு மேலால 60,000 சஹாபிகள் போனாங்க. 1000 பேர் 2000 பேர் இல்லை, 60,000 சஹாபிகள் தஜ்லா நதிக்கு மேலால போறாங்க. மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அட்லாண்டிக் சமுத்திரத்துடைய ஓரத்துக்கு போய் சொன்னாங்க, யா அல்லாஹ், இந்த சமுத்திரத்துக்கு அடுத்தது ஏதாவது ஒரு ஊர் இருந்துச்சுன்னு சொன்னாயா அல்லாஹ், அந்த ஊருக்கும் போய் நான் ஹிதாயத்தை கொடுப்பேன் என்று சொல்லி சொன்னாங்க. எல்லாரும் பெரியார்களே, சகோதரர்களே, அட்லாண்டிக் சமுத்திரத்துக்கு அங்கல இருக்கிறது அமெரிக்கா. அந்த அமெரிக்கா அன்று கண்டுபிடிக்கப்படல, இன்று அமெரிக்காண்டு இருக்குது. அந்த அமெரிக்காவுக்கும் சஹாபிகள் தீன கொண்டு போனாங்க. எல்லாரும் பெரியார்களே, சகோதரர்களே, அட்லாண்டிக் சமுத்திரத்துடைய ஆழமாக இருந்தால் என்ன, இமயமலையுடைய உச்சியாக இருந்தால் என்ன, ஷர்பத்தாக இருந்தால் என்ன, நஞ்சியாக இருந்தால் என்ன, லா இலாஹ இல்லல்லாஹ் சஹாபிகளுக்கு எல்லாம் சமம் தான். ஆகையால் மேலான பெரியார்களே, சகோதரர்களே, இந்த தீனுக்காக வேண்டி அலைஞ்சி திரிஞ்சி இந்த தீன மத்த மக்கள் கிட்ட சொல்றது எங்கட கடமை. சுன்னத்தில்லை, சுன்னத்தில்லை. யாரு சொன்னா சுன்னத்து சொல்லி பருவி. ஒவ்வொரு மனிதனும் தன்னை பாவத்தை விட்டு பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய அளவு ஈமானை சம்பாதிப்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் பருகு. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தொழுறோ இந்த தொழுகை பருதா சொல்லுங்களேன், தொழுகை பருகு. அந்த தொழுகைக்கு முழுவெடுக்கிறீங்களே முழு, இந்த முழு சுன்னத்தா சொல்லுங்க பாப்போம். தொழுறோ இந்த தொழுகைக்கு முழு எடுக்கிறோமே, இந்த முழு இது பருதா சுன்னத்தா? பருது, பருது. அப்ப இந்த தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுறது சுன்னத்தா பருதா? சொல்லுங்க பாப்போம். ஓதுறது பருது, சுன்னத்து இல்லை.
அப்ப இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம். யா அல்லாஹ், ஹிதாயத்தை தா யா அல்லாஹ். அல்லாஹ் கிட்ட ஹிதாயத்தை கேட்கிறோமே. மேலான பெரியார்களே, சோதர்களே, அந்த வார்த்தையை சொல்றது அது பர்து. ஹிதாயத்தை கேட்பது பர்தாக இருந்தால் அந்த ஹிதாயத்துக்காக வேண்டி பாடுபட்டது, முயற்சி செய்யறது, ஈமானுக்காக வேண்டி முயற்சி செய்யறது பர்தா சுன்னத்தா? பர்லு சகோதரர்களே, பர்லு. அதனால இந்த ஈமானுக்காக வேண்டி முஜாஹதா செய்யணும். நேரம், காலம், சொத்து, செல்வம், உங்களுடைய உடந்தைகள், உங்களுடைய ஆற்றல்களை எடுத்துக்கொண்டு அல்லாஹ் பாதையில போங்க. அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ண